நாட்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன் தை மாசம் மட்டும் கொண்டாடுறோம்? இதற்கும் என்ன சம்பந்தம்? சித்திரை 1ல மட்டும் ஏன் தமிழ் புத்தாண்டு? புத்தாண்டுனா என்ன? உலகத் தமிழர் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். குளிர்காலம் முடிஞ்ச தை மாசம் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, படைப்பின் கடவுளான சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா நம்ம கொண்டாடுறதா தை திருநாள் அப்படின்னு சொல்றோம். அதாவது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றோம். ஏன் தை மாசம் மட்டும் கொண்டாடுறோம்? வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3 மாசம் கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையும் கிளைமேட் மாறும். சித்திரை, வைகாசி, ஆனி 3 மாசம் பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டு எரிப்பான். சூரிய பகவானா இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரி டயத்துல பயிர் வாடிரும், தண்ணி கிடைக்காது. அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி காத்து, அப்பா பேக்காத்து அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க பேக்காத்து அடிக்குது? அப்ப பேக்காத்துல நம்ம ஏதாவது நட்டோம்னா என்ன ஆகும்? அது சிறுசா துளிரிட்டு வரும்போதே காத்துல படுத்துரும். அந்த ரீசனுக்காகவும் சொல்லுவாங்க. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மழை வெளுத்தணும். இன்னைக்கு வரைக்கும் டிசம்பருக்கு தமிழ்நாட்டுல பயப்படாத ஆளே இல்ல. ஐயோ அம்மா டிசம்பரா அப்படிங்கிற அளவுக்கு வெள்ளமும் சரி நம்மளை பாடா படுத்தி எடுத்துட்டு தான் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு மழை வந்துச்சுன்னா நம்ம பயிரோட நிலைமை. ஆனா தை மாசம் அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா குளிர்காலம். இந்த ஐப்பசி மாசமும் சரி கார்த்திகை மாசமும் சரி பெய்யக்கூடிய மழைய நிலத்தடி நீர்மட்டத்தை ஒசத்தி கொடுக்குது. அந்த மழை பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டத்தை ஏத்தவும் செய்யுது. நம்மளோட நீர்நிலைகளான அணைக்கட்டுகள் ஆகட்டும், குளங்கள் ஆகட்டும், ஏரிகள் ஆகட்டும் அனைத்துமே நிரம்பி வாய்க்கால் வழியா தண்ணி அளவுக்கு அதிகமாகவும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது பயிருக்கு தண்ணீரும் கிடைச்சிருச்சு. சூரிய பகவான் அந்த 2-3 மாசம் மட்டும் கொஞ்சம் மெதுவா நமக்கு அப்படி பனி கலந்த வெயில கொடுத்து அந்த பயிருக்கும் எதமான சூழ்நிலையை கொடுத்து நமக்கும் எதமான சூழ்நிலையை கொடுத்து நம்மளை அழகா வழி நடத்திட்டு போவாரு. நம்ம எதிர்பார்த்ததோட குறைவான செலவுல அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. என்ன ரீசனுக்காக? வேற ஒண்ணுமே இல்லை. வயல் ஃபுல்லா நம்ம பயிரை நட்டு வச்சிருப்போம். அப்போ வழியே தெரியாது. அந்த தை மாசம் நம்ம அறுவடை பண்ணிடுறோம். மார்கழி கடைசியில அறுவடை பண்ணோன்னே தை பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வழி நமக்கு கிடைக்கும். இது ஒரு மொழி. இன்னொரு மொழி என்னன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட பணத்தை எல்லாம் அந்த பயிரில் போட்டிருக்கோம். அந்த பயிரை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம வித்துருவோம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்வழி கிடைக்குது அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். இந்த அர்த்தத்தை மீன் பண்ணி தான் அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் நம்ம இந்த தமிழர் திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1. சித்திரை 1ல மட்டும் ஏன் தமிழ் புத்தாண்டு? ஏன் சித்திரை 1 தமிழர்கள் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க? எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்று தென்கிழக்குல உதிக்கும், இல்லைன்னா வடகிழக்குல உதிக்கும். ஆனா இந்த சித்திரை மாதம் முதல் வாரத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியன் நடுநிலையா கிழக்குல நடுநிலையில சூரிய உதயமானது நடைபெறும். சோழர்கள் காலத்திலேயே கணக்கிட்டு, சோழர்கள் காலத்திலும் சரி பண்டைய குடிமக்களும் சரி நம்மளுடைய தமிழ் பண்டைய குடிமக்களும் சரி கணக்கிட்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. சித்திரை 1 ஏப்ரல் 14ஆம் தேதி வரும். இதுக்கும் அதுக்கு 14 நாள் வித்தியாசம் இருக்கு. நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நடுநிலையா ஒரே ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா பினான்சியல் இயரை கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆதி காலத்துல அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே தோன்றிய முதல் குடியாம் நம் தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வரலாற்றின் உண்மையும் கூட. அப்படிப்பட்ட காலத்திலையும் சரி, அதாவது பண்டமாற்று முறையிலிருந்து பணப்பரிமாற்ற முறை வரைக்கும் நம்ம வந்தாச்சுங்க. இன்னைக்கு பணப்பரிமாற்ற முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, யூபிஐ, டிஜிட்டல் மணின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா 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 எத்தனையோ மனிதரை நம்ம இப்போ அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கேஷை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பண பரிவர்த்தனைகளை நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா பண பரிமாற்றம், அதாவது பணத்தோட புதிய வடிவத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசர்கள் காலத்துல இருந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடத்துக்கு ஒரு முறை இந்த சித்திரை 1ஆம் திருநாள் அன்னைக்கு தான் தமிழர்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதை வச்சுதான் இந்த நாணயம் இந்த கிமுல இத்தனாம் ஆண்டுல கிடைச்சது, இந்த நாணயம் இந்த வருஷத்துல இப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம தொல்லியல் முறையில கணக்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம் எல்லாமே இந்த சித்திரை மாதத்துலதான் நடைபெறுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் பினான்சியல் இயர் அப்படின்னு கொண்டு வரோம். அதாவது ஆண்டின் தொடக்க பட்ஜெட், ஆண்டின் இறுதி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்ப்போம். ஏன்னா உலகம் முழுக்க ஜனவரி டு டிசம்பர் தான் அவங்க எஜுகேஷனல் சிஸ்டமும் இருக்கும், அவங்களோட பினான்சியல் இயருமே இருக்கும். ஆனா இந்தியால மட்டும்தான் ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும். அதற்கு காரணம் நம்ம என்னதான் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டு இருந்தாலும்
பிரிட்டிஷ்காரங்களோட ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு டிசம்பர் தான். அவங்க வந்து நம்மளை ஆண்டு ஆட்சி செஞ்சு நம்மளை அதிகாரம் பண்ணிட்டு இருந்த காலத்திலயும் சரி, நம்மளோட பாரம்பரியத்தை விடாம அந்த சித்திரை 1ஆம் திருநாள்ல தான் வந்துட்டு நம்மளோட பண பரிவர்த்தனைகளும் சரி, நம்மளோட கடையோட கணக்குகளும் சரி, நம்ம அலுவலகத்தின் கணக்குகளையும் சரி, நம்ம வந்துட்டு ஏப்ரல் டு மார்ச் தான் நம்ம வச்சிருந்தோம். அதாவது சித்திரை மாதத்துல இருந்து பங்குனி மாசம் வரைக்கும் தான் நம்ம வந்து வச்சிருந்தோம். நமக்கு வந்து சித்திரை 14 தமிழர் திருநாள், அதாவது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறோம். அதே கேரளால பாத்தீங்கன்னா சித்திரை விசு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா புத்தாண்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லா புத்தாண்டும் பாத்தீங்கன்னா இந்த காமனான ஏப்ரல் மாசத்துலதான் வரும். அப்படிங்கும்போது ஆங்கிலேயர்களால ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டு வந்ததுதான் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்மளோட பினான்சியல் இயரை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம என்னதான் 1947 சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும், இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம வளர்ச்சி பெற்றிருந்தாலும், நம்மளோட புத்தாண்டும் சரி, நம்மளோட கணக்குகளும் சரி, இன்னைக்கு வரைக்கும் ஏப்ரல் மாசத்துல தான் இருக்கு. நம் கணக்கின் ஆரம்பமும் ஏப்ரல் மாசத்துல தான் இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட முகூர்த்த நாட்கள்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல ஏகப்பட்ட திருமணங்கள் நடத்துவாங்க. அது என்னைக்காவது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சித்திரையில நடத்துறத மார்ச் பங்குனியில நடத்தலாமே, ஏன் நடத்த மாட்டேங்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. பங்குனிங்கிறது ஆண்டு முடிவு. நம் தமிழர்கள் முறைப்படி அது ஆண்டோட முடிவு. ஒரு வாழ்க்கை எப்பவும் முடியக்கூடாது, ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வருடம் எப்படி மென்மேலும் சிறந்து மென்மேலும் வளர்ந்து வருடங்கள் ஓடுகிறதோ அதே போல் உன் வாழ்க்கையும் சிறக்கட்டும் பெருகட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் சித்திரை மாசத்துல மேக்சிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு கல்யாணத்தை வைப்பாங்க. அது ஏப்ரல் மாசத்துல கல்யாணத்தை வைப்பாங்க. ஆனா ஒரு வருஷ தொடக்கத்துல ஒரு நல்லது நடந்தா அந்த வருடம் முழுவதும் நல்லது நடக்குங்கிறது எல்லாரோட அபிப்பிராயமும் தான். சோ அந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஜனவரி 1 ஏன் புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்கோம்? பண்டைய ரோமானியர்கள் காலத்துலதான் ஜனவரி 1 புத்தாண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதை யார் அறிமுகப்படுத்தினது பாத்தீங்கன்னா கிமு 45ல ஜூலியஸ் சீசரால ஜனவரி 1 புத்தாண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிக்கடவுளான ஜான்ஸை கௌரவிக்கும் விதமா தான் இந்த புத்தாண்டை ஜனவரி 1 நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது என்ன ஜனவரி அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்குல்ல? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரிதான் ஆதிக்கடவுள் ஜான்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பெருமைப்படுத்தணும், அவரை நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜான்ஸுங்கிறத ஜனவரி அப்படின்னு சொல்லி மாத்தி ஜனவரி 1 இன்னைக்கு வரைக்கும் நம்ம புத்தாண்டா அறிமுகப்படுத்தி கொண்டாடிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.